தமிழகத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப துணை முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. ஆரம்பத்துல சட்டமன்ற தேர்தல்ல இவர் வெற்றி பெற்றாரு. அப்ப அமைச்சரவையில கண்டிப்பா இவருடைய பெயர் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவருடைய பெயர் கிடையாது. இவருடைய தொகுதி மக்களுக்கு சரியான நிறைய விஷயங்களை இவர் செய்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவருடைய பெயர் அமைச்சரவையில வந்துச்சு. இவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க. இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையில இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப சிறப்பா ஆக்டிவா செய்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில கடந்த சில காலமாகவே இவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கணும் அப்படின்னு எல்லாருமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டுட்டு இருந்ததால இப்ப அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர்களா யார் யார் இருந்தாங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 2006-11 ஆட்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. 2009 திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அவர் அப்ப துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. மே 29, 2009 ஆண்டு தான் அவர் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. 2011 திமுக ஆட்சி முடியும் வரை அவர் பொறுப்புல இருந்தாரு. கிட்டத்தட்ட 351 நாட்கள் பக்கம் துணை முதலமைச்சர் பொறுப்புல அவர் இருந்தாரு. அதே போலதான் 2017 பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில துணை முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வம் அவர் பொறுப்பேற்றாரு. ஓ பன்னீர்செல்வம் அவரு இரண்டாவது துணை முதலமைச்சரா இருந்தாரு. அவர் 3 வருஷம் 258 நாட்கள் பொறுப்புல இருந்தாரு. அதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்புல இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தோட 3வது துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதை வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்காங்க.